Hello friends, welcome to Priya Vitti Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட pantry organization தான் பார்க்க போறீங்க. உங்க pantryல ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணனும்னு ஐடியா கிடைக்கணும் அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம பிரியா விட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வாட்டி பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக க்ராசரிஸ் எல்லாம் வாங்கியாச்சு. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது பெரிய பல்கான பேக்கெட்டாக நீங்கள் வாங்கும் போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் வந்து சுரக்ஷா கார்டு யூஸ் பண்ணி தான் மந்த்லி க்ராசரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதனால் நான் வந்து சின்ன பேக்கெட்டாகவே வாங்கியிருப்பேன். இதெல்லாம் சேர்த்துக்கே எனக்கு வந்து 2300 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அதை தாண்டி வந்து வெளியே வராது. அதனால் நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் அது கூடயே சேர்த்து இன்க்ளூட் பண்ணி நான் வாங்கிடுவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டீப் க்ளீனிங் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி கவுண்டர் டாப் க்ளீனிங் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து எப்படி நான் க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த ஷெல்ஃபையும் நான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அது காஞ்சதுக்கப்புறமா ஷெல்ஃப் லைனர்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஷெல்ஃப் லைனர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காலியாக இருக்கிற பாட்டிலெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்படி காலியாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டெய்னரில் அந்த இருக்கிற பொருளெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கண்டெய்னரில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடலாம். மொத்தமாக இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணாதீங்க. நான் வீடியோ பர்பஸ்க்காக மொத்தமாக உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நான் வந்து எப்படி வாஷ் பண்ணுவேன்னா ஒரு பொருள் தீர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அதை கையோடு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் வீடியோ பர்பஸ்க்காக வந்து மொத்தமாக உங்களுக்கு எல்லா பொருட்களுமே வாஷ் பண்ணியிருக்கேன் ஒரே நாளில். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஆகிறதுக்குள்ளே என்னென்ன பொருளெல்லாம் நமக்கு எந்தெந்த கண்டெய்னர்லலாம் நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு ரஃப் பிளான் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபேர் பிளான் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எந்தெந்த பொருள் என்னென்ன ஜாரில் போட்டு வைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டிங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கும். அதேமாதிரி மாற்றி நம்ம ஆர்கனைஸ் பண்ணவும் மாட்டோம். அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த க்ராசரிஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த பாட்டிலெல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே நான் ஃபில் பண்ணுறத ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷெல்ஃபில் எல்லாத்துலேயுமே நான் வந்து அடுக்கி வச்சுட்டேன். இப்போ எந்தெந்த ஷெல்ஃபில் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெப் ரேக் மாதிரி நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில் வரும் இல்லையா, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் இது. ஸ்டெப் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணல, சும்மா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை ஒரே சைஸ் இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸை தான் வச்சுருக்கேன். ஆனால் பாட்டில்ஸை அரேஞ்ச் பண்ணும்போது நான் வந்து பெரிய பாட்டில் பின்னாடியும் சின்ன பாட்டில் முன்னாடியும் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தான் கீழே வச்சுருக்கிறது வந்து ஒரு ஸ்டெப்புக்கு கீழே தான் வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு அது ஸ்டெப் ரேக் மாதிரி உங்களுக்கு தெரியுது. நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் நான் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் வந்து வால்நட், அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா முந்திரி வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்யும் போது அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது பாட்டிலில் பார்த்திங்கன்னா நான் வந்து திராட்சை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததாக வந்து பாதாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து டேட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே ஹனி வரும், லயன் ஹனி வரும், அந்த பாட்டில்ஸ் தான் இது. அதில் எல்லாத்தையும் வந்து நான் ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரியே வந்து எல்லாம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேலே இருக்கிற பாட்டில் எல்லாத்துலேயுமே நான் பிரியாணி மசாலா வச்சுருக்கேன். இதில் வந்து பட்டை வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அந்த அன்னாசி பூ இருக்கும் இல்லையா, அது வந்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததாக கிராம்பு, அதுக்கடுத்ததாக பிரியாணி இலை, இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான். ஃபஸ்ட்டு இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் டிமார்ட்டில் வாங்கினது. மொத்தம் 3 பாட்டில், நடுவில் இருக்கிற குட்டி 3 பாட்டில் வந்து மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸ் பாரிஸில் இருக்குது, அதில் வாங்கினது. பின்னாடி ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய பாட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 ஸ்மைலி பாட்டில்ஸுமே மார்க்கெட் 99 வாங்கினது, ஃபீனிக்ஸில் இருக்கிற மார்க்கெட் 99 வாங்கினது. அதில் வந்து கரம் மசாலாவும் பெப்பர் பொடியும் போட்டு வச்சுருக்கேன். மீதி கீழே உள்ள பாட்டிலில் வந்து இது 3லேயுமே சுக்கு காப்பி, அப்புறம் நார்மல் டீ, க்ரீன் டீ போட்டு வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட்டில் வந்து இட்லி பொடியும் அந்த கடைசியில் வந்து கருவேப்பிலை பொடியும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எப்படி பண்ணணும் அப்படின்றத. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சுக்கு காப்பி டீ எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கல அந்த பாட்டிலுமே நான் ரீயூஸ் பண்ண பாட்டில் தான்.
அடுத்ததாக வந்து இந்த செராமிக் கண்டெய்னரில் வந்து ரெண்டுத்துலேயும் ஒன்றில் வந்து புளி இருக்குது, பின்னாடி இருக்கிறதுல புளி இருக்குது. இப்போ நான் கையில் காமிக்கிறதுல வந்து உப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதோட மூடி வந்து உடஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர் போட்டு வச்சுருக்கேன். அதனால் ஸ்பூன் போட்டு வைக்கிறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன ஸ்டீல் கிளாஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே போட்டு வச்சுருக்கேன், ரெண்டுத்தோட மூடியும் உடஞ்சிட்டனால. அதுக்கடுத்து தான் இந்த 3 பம்கின் ஜார் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு 3 ஜார் வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஜாரு. அது எல்லாமே நான் வந்து மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸில் தான் வாங்கினேன், பாரிஸில் இருக்கிறது. அதில் வந்து நான் வந்து உளுந்து போட்டு வச்சுருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு மட்டும் இல்லாமல் உளுந்த கஞ்சி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் வந்து செப்ரேட்டாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இருக்கிறதுல பார்த்திங்கன்னா மில்லட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா ரவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 பம்கின் ஜாருக்கு பின்னாடி வந்து நான் வந்து பருப்பு வகைகள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற பாட்டிலில் பார்த்திங்கன்னா ராஜ்மா வந்து இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு இருக்குது. அப்புறம் சுண்டல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இது எல்லாமே வந்து 750 ml கெப்பாசிட்டி இருக்கிறது தான் பின்னாடி இருக்கிறது. அதுவுமே மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸ் பாரிஸில் இருக்குது, அதில் தான் நான் வாங்கினது. இப்போ கீழே இருக்கக்கூடிய ரேக்கில் எல்லாத்துலேயுமே என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்தாச்சு. இந்த ரேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரேக்கில் வந்து என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த ரேக் தான் செகண்ட் ரேக். இதுலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதனால தான் இதில் இந்த ஃபர்ஸ்ட் ரேக்லேயும் செகண்ட் ரேக்லேயும் தான் நான் அதிகமாக எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே, இந்த ஒயிட் கலர் லெட் இருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸுமே ஹோம் சென்டர்லேருந்து வாங்கினது தான். அது வந்து 6 கண்டெய்னர் வந்து 799 நினைக்கிறேன். நான் வாங்கும்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 கண்டெய்னர் எல்லாமே மசாலா பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன். சாம்பார் தூள், அப்புறம் இது வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூளும் தனியாத்தூளும் வந்து நான் எப்படி வீட்டிலே அரைச்சிருக்கேன் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். சாம்பார் பொடியும் மிளகாய் பொடியும் நான் வீட்டில் தான் அரைச்சேன். கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சேன். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிளகாத்தூளை வந்து மிக்சியில் அரைக்கிறது. நான் நீங்கள் கடையில் கொடுத்தே அரைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தேவைப்படுது அப்படின்றனால நான் வீட்டிலே அரைச்சேன். நான் ரொம்ப இந்த காரம் நெடியெல்லாம் வந்து நம்ம உள்ளே வந்து சுவாசிச்சோன்னா இருமல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து கடையில் கொடுத்து அரைச்சிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. மற்றதெல்லாமே நான் வீட்டில் அரைச்சது தான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு ஸ்டெப் ரேக் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப் ரேக் வந்து இந்த பிளாஸ்டிக் பாஸ்கெட்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த பாஸ்கெட் வந்து ரிலையன்ஸில் வந்து 99 ருபீஸ் இல்லை 149 ருபீஸ்க்கு வந்து 4 பாஸ்கெட் வந்து போடுவாங்க. ஒரு செட்டாக தான் கிடைக்கும் அது. அதில் இருக்கக்கூடிய சின்ன 2 பாஸ்கெட் இதுவுமே பெருசாக வந்து யூஸ் பண்ண முடியாது. சின்ன பொருள் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். மற்றபடி உள்ளே எதுவுமே வந்து கிளாஸ் கண்டெய்னர்லாம் உள்ளே எதுவுமே அரேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டெய்னர் பாஸ்கெட் வந்து என்கிட்ட இருந்தது. அதை வந்து கீழே வச்சுட்டு அதை திருப்பி வச்சு அதுக்கு மேலே இருக்கிற கண்டெய்னர்ஸில் எல்லாத்துலேயுமே மாவு பொருட்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு, அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது ராகி மாவு, அப்புறம் கம்பு மாவு, கடலை மாவு, இது எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு இன்ஸ்டன்ட் தோசை செய்யறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். உளுந்து மட்டும் நம்ம ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த தோசையெல்லாம் ஏதாவது ஒரு மாவு எடுத்து கலக்கி டக்குன்னு வந்து தோசை சுட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி மாவுகள்லாம் இன்ஸ்டண்ட்டாக வாங்கி வச்சுருப்பேன். அதுக்கடுத்ததாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸில் எல்லாத்துலேயுமே மசாலா பொருட்கள், இது வந்து சாம்பார் பொடி, அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த போர்ஷன் வந்து மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் இந்த போர்ஷன் வந்து இப்படி தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிளாஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் மிளகா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகா வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மீதி இருக்கக்கூடிய மிளகாலாம் வந்து அந்த காம்பை எடுத்துகிட்டு அஞ்சரை பெட்டியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கும் போது நம்ம ஒவ்வொரு தடவையும் இதுலேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக அதுலேருந்து எடுத்துக்கலாம் டக்குன்னு அஞ்சரை பெட்டியிலேருந்து, அதனால் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த செராமிக் கண்டெய்னரில் வந்து மல்லி வந்து வச்சுருக்கேன். இது மல்லி மிளகா வந்து எதுக்கு தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது குழம்பு செய்யும் போது, அரைச்சி விட்ட குழம்பெல்லாம் செய்யும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்வெஜ் குழம்பெல்லாம் செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் அந்த மாதிரிலாம் செய்யும் போதும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சா நல்லாயிருக்கும். அதனால் வந்து இது தனியாக வந்து மிளகா மல்லி வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததாக இந்த கண்டெய்னர், இந்த 4மே ஸ்டீல் மூடி இருக்கிற மாதிரியான கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து டிமார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வந்து 99 ருபீஸா 89 ருபீஸான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ரேஞ்சில் தான் ஏதோ வாங்கினது. இது வந்து 1 லிட்டர் பிடிக்கக்கூடிய கண்டெய்னர் தான்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்தில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸும் அப்புறம் மக்கானாவும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து லோட்டஸ் இருக்கு இல்லையா, தாமரையோட விதைகள் அப்படி சொல்லுவாங்க, அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே ஸ்நாக்குக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்றா வந்து ஸ்வீட்டாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா சிப்ஸ் மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். ரெண்டுமே அதே மாதிரி சாப்பிடலாம். அதனால் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தக்கூடிய கண்டெய்னரில் சர்க்கரை, அதுக்கப்புறமா தேன் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்டெய்னர் எல்லாமே வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது தான். அதில் வந்து அந்த கடைசியில் வந்து பொட்டுக்கடலை, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து தோல் உரித்த வேர்க்கடலை வந்து தோல் உரிச்சிட்டு அப்படியே கிடைக்குது கடையில், அதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவல் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக சத்து மாவு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சத்து மாவு, ராகி மாவு இதெல்லாம் வந்து டக்குன்னு கஞ்சி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் வந்து அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் வந்து இந்தந்த பொருளெல்லாம் வச்சுருக்கேன். நான் அடிக்கடி என்னென்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ணுவேனோ அதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் இல்லாதது வந்து சேமியா, சோயா வந்து இதில் இருக்காது, தனியாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதில் இருக்கிறத எடுத்து நான் வந்து செஞ்சுப்பேன். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கண்டெய்னர் எல்லாமே ஸ்டீல் கண்டெய்னர். இதில் எல்லாமே பல்காக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரேராக எப்போவாது எடுக்கிறது தான், ஒரு பொருளை தவிர மீதி எல்லாமே ரேராக யூஸ் பண்ணுறது தான், அதனால நான் வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட்டில் வந்து மிளகா வந்து இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் மிளகா தூள் அரைக்கணும், அதுக்காக மிளகா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி வச்சுருக்கேன். இதில் தான் முன்னாடி சாப்பாட்டு அரிசி வச்சுருந்தேன். அதில் வந்து இப்போது வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து அப்பளமாக சின்ன கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அஞ்சரை பெட்டியில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். அஞ்சரை பெட்டியில் வந்து நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் வந்து ஒரே இடத்துலையே போட்டு வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வந்து போட்டு வச்சுருக்கேன், ஒரு தட்டு மாதிரி வச்சு. அந்த தட்டில் தான் வந்து மிளகா வந்து அந்த காம்பை எடுத்துகிட்டு நம்ம இப்படி வச்சுருந்தோன்னா டக்குன்னு ஈஸியாக இருக்கும், அவசரத்தில் நம்ம காலைல செய்யும் போது எடுத்து போடுறக்கு. அதுக்கடுத்ததாக இது பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம், வெந்தயம், சோம்பு, மிளகு, அடுத்ததாக கடலைப்பருப்பு வந்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அஞ்சரை பெட்டியில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அஞ்சரை பெட்டி வந்து நான் கடையிலேருந்து வாங்கினது கிடையாது. இந்த பாக்ஸ் வந்து ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. நம்ம பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்டீல் கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் வந்து கடையிலேருந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சது. அதுக்கடுத்ததாக இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டீல் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 12 ருபீஸ் என்னமோ அப்படின்றது வாங்கினது. இதெல்லாமே அந்த சட்னியெல்லாம் ஹோட்டலெலாம் சட்னியெல்லாம் சர்வ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்டெய்னர் தான். இதுவுமே 12 ருபீஸ் என்னமோ தான் வாங்கினேன் நான். அதில் வந்து எல்லா பொருட்களுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து கீழேயும் விழுகிறதில்ல, அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது அரேஞ்ச்மெண்ட்டு. அதனால் வந்து கீழே விழுகாமல் எல்லாமே வந்து நானே டிஐவை பண்ணி வச்சது தான். ஏன்னா அஞ்சரை பெட்டி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது வெளியே, 800 900ன்னு. அதனால் நானே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்ததான் இந்த இதில் வந்து கோதுமை மாவும் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு அரிசி வச்சுருக்கேன், ஒரு சின்ன டம்ளர் போட்டு வச்சுருக்கேன் அளவுக்காக. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கண்டெய்னரில். இந்த கண்டெய்னர் எல்லாமே ஒரு 4 கிலோ அளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், 3 கிலோ 4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். அதுக்கு அடுத்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா மிளகாய் இன்னும் அரைக்க கொடுக்கல, நான் வந்து காய வச்சு அதுக்கடுத்தது அரைக்க கொடுக்கணும். நான் வந்து சும்மா மிளகாய் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் அரைக்க கொடுக்கணுன்றதுக்காக. அவ்வளோதான். இந்த ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் எல்லாமே இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதில் 2 பேஸ்கெட் வச்சுருக்கேன். அந்த 2 பேஸ்கெட்லேயுமே ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பேஸ்கெட்டில் வந்து நம்ம டின்னர் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், செராமிக் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல, கெஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி டின்னர் பிளேட்ஸு, பவுல்ஸு அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா டீ கப்ஸு, ஜூஸ் கிளாஸஸ்ஸு, இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்மைலி பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பேஸ்கெட்டில் ஏற்கனவே நான் க்ராசரி வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி தான் வாங்குவேன். அதனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓப்பன் பண்ண பேக்கெட்லாம். சீரகம், உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த பாஸ்கெட்டில் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணாதது வெறும் சேமியா, சோயா மட்டும்தான் இந்த மாதம் இருக்குது. சோயாவும் இருக்காது, நான் கொட்டிடுவேன், கண்டெய்னரில் வந்து ஃபில் பண்ணிடுவேன். சேமியா மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும் தனியாக வந்து இன்னொரு பாஸ்கெட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இருக்கக்கூடிய 4 ஷெல்ஃபில் வந்து நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடி கண்டெய்னர் நான் வைக்கல. இந்த ஸ்டீல் கண்டெய்னருக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் இருக்கா, நான் வைக்கல. ஏன்னா எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் ரேக்குக்கு பதிலாக நம்ம கார்ட்போர்டுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூட வைக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கூட வைக்கலாம். அதே மாதிரி வந்து கார்ட்போர்ட் பாக்ஸஸும் வச்சு கூட நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் போது கீழே அமுகாது. ஆனால் பெரிய பெரிய பாக்ஸஸ் எல்லாம் நிறையா ஸ்டோர் பண்ணும் போது நமக்கு வந்து கீழே வந்து வெயிட் விழுந்துடும். அதனால் சின்ன சின்ன பாட்டிலுக்கு வந்து கார்ட்போர்ட் பாக்ஸும், பெரிய கிளாஸ் பாட்டில்ஸ்க்கெல்லாம் வந்து நான் பிளாஸ்டிக் ஸ்டெப் ரேக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.